ஹாய் வணக்கம். வணக்கம் வணக்கம். சவுண்ட காணில சொல்லுங்க. வணக்கம். எனக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த இடத்துல வந்தோன்னு உங்களை பார்த்த உடனே ஒரு சினிமா ஆக்டர் கிட்டடியில வேணாமா அவரை மாதிரி இருக்குது. சரிதானே? ட்ரெண்டிங்கா போய்கொண்டிருந்த ஒரு சினிமா ஆக்டர் பேர் வந்து ஞாபகம். அதுலயே பாடும். சரி, ஓகே, நல்லா கதைக்கிறீங்க. அந்த மாதிரி நீங்க கதைக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி இருந்தேன். சரி, ஓகே. தம்பிக்கு என்ன பேர்? மிது சார். என்னோட கூப்பிடுவாங்க? மிதுவண்டு கூப்பிடுவாங்க. வீட்டுல கூப்பிடுவாங்களா மிதுவண்டு? சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? மிதுவண்டு தான் கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. நாங்களும் மிதுசனும் கதைப்போம், மிதுவண்டும் கதைப்போம். இந்த நாள்ல வந்து 21வது பிறந்த நாள். சிறப்பாக மிதுசன் தன்னுடைய வீட்டுல வந்து உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருடன் வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்துல புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ஓகே தானே? சரி, சிரிப்பு வருது. சர்ப்ரைஸ் ஒரு சிரிப்பு வருது. சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி 3 பேரை தான் சாய்ஸ் பண்ணலாம். தவறான விடை சொன்னால் நான் உண்மையிலேயே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். சரிதானே? நீங்கள் 3 பேரையும் தவறான விடை சொல்லி இருந்தால் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? சத்தியமாக விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? சரி, சின்ன ஒரு பனிஷ்மெண்ட். பாட்டு ஒன்று படிப்பீங்களா? பாட மாட்டீங்க. உங்களோட நண்பன் இருக்கிறான், நீங்க நல்லா பாடுவான். சரியா? அவனை விட்டு பாக்கலாம். சரி, டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க? இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரையும் சேர்த்து தவறான விட சொன்னாங்க. ஏற்கனவே பிரச்சனை. அப்படியா? சரி, ஓகே. மிதுசன், நன்றாக கதைக்கிறீங்க, அழகாக கதைக்கிறீங்க. சரி, இந்த நாள்ல வந்து இன்றைய நாள்ல வந்து மிக்க அழகாக இருக்கிறீங்க போல் இருக்குது. என்ன சொல்றீங்க? அழகுதானா? இல்ல, வதைக்க வேண்டாம். சரி, ஓகே. இந்த நாள்ல வந்து இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வர முடியாதவங்க உங்கள மிக்க பாசமும் அன்பும் வச்சிருக்கிற ஒருத்தங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மிதுசன் சொல்லி அழகான ஒரு ஐசிங் கேக் கொண்டு தந்திருக்கிறாங்க. அக்காவை கூப்பிடுவோமா? அக்காவை கூப்பிடுவோமா? யார கூப்பிடுறாங்க? நீங்களே கூப்பிடுவோம். பாபா, யார கூப்பிடுவோம்? இங்கால ஏதோ சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிடுவோம். கட்டாயம் அவருக்கு அந்த சர்ப்ரைஸ், அந்த கேக் ஒரு ஓபன் பண்ணி காட்டணும். கட்டாயம் அப்படியே எடுங்க பாப்போம். ரெண்டாவது ஒரு கெஸ்ட் இருக்காடா. ரெண்டாவது கெஸ்ட். ஓகே, அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு என்ன தேடி பாக்குறீங்க? உங்களை போல ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சிரிப்பு வருது என்ன? சரி, ஓகே. யாராக இருக்கும்? உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? குழுக்கள் வேணுமெண்டா நீங்க கேட்கலாம், நாங்கள் தரலாம். வீட்டுக்காரர், வீட்டு அக்கா அம்மா வீட்டுக்காரர், அப்படி அந்த மாதிரி. சரி, ஓகே, பார்க்கலாம். வேறு நீங்க குழு சொல்லுங்க. குழு சொல்றேன். சரி, என்னன்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு குழு சொல்றதுல ஒரு சிரிப்பு வருது. அவங்க சொல்ல ஒரு குழு உண்டு. ரைட், ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று பார்க்கலாம். சரி, நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். ஒன்னா லாஸ்டா பார்ப்போம். சில நேரத்தில் அந்த கிஃப்டுக்குள்ளேயும் உங்களுக்கு பிடிச்ச பொருளை தந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதுல இருந்து நீங்கள் கெஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேகமாக ஆர்வத்துடன் எடுக்கிற மாதிரி தெரியுது மிதுசன். ஏன்னா சரி, பார்க்கலாம். தம்பி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க. அழகான ஒரு உடுப்பு தந்திருக்கிறாங்க, ஷர்ட், டி ஷர்ட். ஓகேனா? சரி, இந்த மாதிரி உங்களோட சைஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் இதை செய்திருக்கிறாங்க போல இருக்குது. சரி, பார்க்கலாம். அடுத்த கிஃப்ட்.
அழகான ஒரு purse, அப்படிதானே? என்ன சொன்னா நீங்க ஒரு அதிர்ஷ்டமான பேர்ஸ ரொம்ப நாளா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இருந்தாங்க. என்ன சிரிக்கிறீங்க? அதிர்ஷ்டமான ஒரு பேர்ஸ ரொம்ப நாளா வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இருந்தாங்க. இந்த 21வது பிறந்த நாள்ல வந்து புது பேர்ஸ் வேண்டி தந்திருக்காங்க. ஓகேயா? ஏற்கனவே பர்ஸ் மாத்திட்டேனா? பர்ஸ் மாத்திட்டீங்களா? அப்ப அவங்களுக்கு தெரியாத வேலை இருக்கா? அப்படியா? சரி, ஓகே, மாத்திட்டீங்க. ரைட், பார்க்கலாம். அதுவும் புது பர்ஸ் மாதிரி தானே தெரியுது. அப்படியா? ஆனா 2 பர்ஸும் வந்து பிளாக் கலர்ல இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அது நீங்களா நான் வேண்டினது? யாரும் தந்தவங்களா? இல்ல, நான் தான். நீங்களாம் வேண்டினீங்க. ஓகே, பார்க்கலாம். சரி, ஓகே, அடுத்த கிஃப்ட் பார்க்கலாம். சரி, அது அந்த மாதிரி இல்ல, ஒரு சந்தோஷம் தானே. ஒரு சர்ப்ரைஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. சரி, பார்க்கலாம். வாட்ச். ஓகே, வெள்ளி வாட்ச் பிடிக்குமா? வெள்ளி வாட்ச் பிடிக்குமா? பிடிக்கும். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சவங்க எல்லாம் யாரோ செய்திருக்காங்க. அப்படியா? விதுசன். சரி, ஓகே, அடுத்த கிஃப்ட பார்க்கலாம். சரி, இப்ப சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா தம்பியாக இல்லாட்டிக்கு வேறு யார் செய்திருப்பாங்க? தம்பி இருக்கிறாங்க, உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேளு. சிரிக்கிறாங்க, உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. சரி, அவங்க அம்மாக்கள் இல்லாட்டி, அம்மாக்கள் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சோதனை செய்ய மாட்டாங்க, செய்வாங்க. அதான் ஏற்கனவே மாட்டி விட்டாரு. ஏற்கனவே மாட்டி இருக்கீங்க. அப்படியா? சரி, பார்ப்போம். ஹெல்ப் பண்ண மாட்டேன். சூதம் இருக்கிறாங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ். அப்படியா? ரொம்ப விருப்பமா? இது எல்லாமே விருப்பமான பொருள் தானே. அப்படியா? சரி, சரி, பார்க்கலாம். உங்க ரைட், அதை அப்படியே ஓபன் பண்ண வச்சிருப்போம். லாஸ்டா ஃபைனலா ஓபன் பண்ணுவோம். ஓகே தானே? என்ன சரி, அதுலதான் நிறைய ரொம்ப விஷயம் இருக்குது. சரி, ஓகே, மிதுசன் இப்ப சொல்லுங்க. அம்மா அப்பா இல்ல போல இருக்குது, வேறு யாரு? அக்காச்சி செய்ய மாட்டாங்க. அக்காச்சி சொல்லி இருக்கிறீங்களே. சரி, அவங்களும் இல்ல போல இருக்கு, வேறு யார்? உங்களோட கெஸ்ஸிங்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போலோட என்ன பாக்க? ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, யாரு? பாய் ஃப்ரெண்ட சொல்றீங்களா அல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது? இல்ல, ஒரு அப்படி இல்ல, ஒரு அழகான பையனுக்கு கட்டாயம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிதானே? அதுல நாங்க வித்தியாசமா நினைக்க கூடாது. கட்டாயம் ஒரு அழகான பையனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. சரிதானே? தேடி பிடிப்பாங்க. அழகான விளங்கல, அது அழகானன்றதை விடுவோமே. அழகானன்றதை விடுவோம். சரி, ஓகே, பார்க்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்ல அடுத்தது யாராக இருக்கு? ஃபைனலா வேகமா சொல்லி முடிப்போம். உங்களோட கெஸ்ஸிங்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? சரி, வெளிநாட்டில இருந்து வந்திருக்கு. வெளிநாட்டில இருந்து வந்திருக்கு. பிரதர். பிரதர் என்ன பேர்? ராகுலன். ராகுலன். சரி, பார்க்கலாம். அம்மாக்களை சொல்லி இருக்கிறீங்க, பிரதர் ராகுலனை சொல்லி இருக்கிறீங்க. சரி, அவங்களும் இல்லாட்டிக்கு வேறு யார்? அவங்களும் இல்லாட்டிக்கு வேற ஒரு தரமே இல்லை. ஃபைனலா பாப்போமா? சொல்லுங்க. சொல்லுவோம். சரி, என்ன செய்வோம்? அம்மா ஒருக்கா தூக்குவீங்களா? பனிஷ்மெண்ட். இவங்களை எல்லாம் சின்ன சின்ன வயதுல தூக்கி தூக்கி வளர்த்த அம்மாவை கட்டாயம் வந்து 21வது பிறந்த நாளை நீங்க தூக்கணும் கட்டாயம். என்ன சொல்றீங்க? உங்களோட வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு, நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களோட அம்மா. சரிதானே? உங்களோட அக்கா பக்கபலமா உங்களுக்கு கல்வியில வந்து அக்கறை எடுத்து பார்த்த உங்களோட அக்கா. சரிதானே? யாரை தூக்க போறீங்க? அம்மாவை தூக்க போறீங்களா, அக்காவை தூக்க போறீங்களா? சரி, சரி, அவங்களுடைய கேட்போம். சரி, ஒரு கவிதையோட தந்திருக்கிறாங்க மிதுசன். கவிதைக்கு பிற்பாடு நீங்கள் யாராக இருக்கும் என்று சொல்லுங்க. இந்த மாதிரி 21வது பிறந்த நாளை சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற எங்களுடைய மிதுசனுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். நாங்களும் புதுக்குடிய நைல் சர்ப்ரைஸ் மூலமாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, ஒரு கவிதை ஒன்று இருக்கு, அது பார்க்கலாம். பிறந்த நாள் காணும் மிதுசனுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். வண்ண கனவுகள் மெய்ப்படவும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கவும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நான் மண்ணில் பிறந்த என்னால் மறக்க முடியாத பொன்னால்
பல்நூறு கவிதைகள் படைத்தாலும் உன் அன்புக்கு எதுவும் ஈடாகாது. ஒவ்வொரு நாளும் உன்னை அரவணைக்கட்டும் மகிழ்ச்சி, எப்போதும் அதை உன்னை சூழ்ந்திருக்கட்டும். கடவுளின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கட்டும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா என்று சொல்லி ஒருத்தங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. யாரா? தம்பியும் தங்கச்சி. விளங்கல? தம்பியும் தங்கச்சி. தம்பியும் தங்கச்சியும். என்ன பேர் உங்களோட தம்பி? சர்மிதா. தங்கச்சிக்கு? சர்மிதா. சர்மிளா. சரி, நீங்கள் தவறான விடைய சொல்லி இருக்கிறீங்க. சரிதானே? பனிஷ்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்குது. சரி, அண்ணா அண்ணான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவிலையும் தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்காவிலையும் தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்கா. யா, உங்கள மிக்க பிரியம் வச்சிருக்கிறவங்க போல இருக்குது எனக்கு பார்க்க. ஆனா உங்களோட சொந்த தங்கச்சி இல்லை. சொந்த தங்கச்சி இல்ல. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லிவிடுவோமா? சில நேரம் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்கள தெரியாது, வந்திருக்கலாம். சொல்லிவிடுவோமா? சரி, நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. சொல்ல போறீங்க? சரி, யார சொல்ல போறீங்க? அம்மாவையா அக்காவே சொல்லவா? சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில இருந்து உங்களோட தங்கச்சி டான்சி, அவங்களோட அண்ணா பிரான்ஸ்ல இருந்து ராகுலன். ஓகே, அவங்களோட அம்மா கவிதா, அப்பா விஜயகுமரன், உங்களோட மாமா, உங்களோட அஞ்சி, தங்கச்சி, அண்ணா, இவங்க ஃபேமிலியா வந்து செய்திருக்கிறாங்க. நீங்கள் ராகுலனை சொல்லிட்டீங்களன்றதுக்காக தான் நான் தங்கச்சியை சொல்லி இருந்தேன்னா நீங்க கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லி. சரி, இந்த நேரத்துல வந்து அவங்க நினைச்சு தன்னுடைய தம்பிக்கு வந்து செய்திருக்கிறார். பிரான்ஸ்ல இருந்து அவங்களோட அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே செய்திருக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்றீங்களா அவங்களுக்கு? நன்றி, சந்தோஷம். சந்தோஷம் போதுமா? ஓகே, தேங்க்யூ சோ மச். குட் லக். எப்பவுமே இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களோட கனவுகள் நிறைவேறணும். உங்களோட சரிதானே? ஓகே தானே? சரி, தேங்க்யூ சோ மச். குட் லக். ஓகே 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 ஓகே. சரி, அதை ஒரு ஓபன் பண்ணுங்க பாப்போம். அப்படியே காட்டுங்க. ஓகே, சூப்பர். சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.